சென்னையிலிருந்து விமானம் மூலம் கோவை வந்த முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த நேரலை காட்சிகளை தற்போது காணலாம். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான உண்மையான அதிமுக என்ன சொல்லி தேர்தல் ஆணையத்தை சொல்லியிருக்கீங்க, எந்த அடிப்படையில் அதை சொல்லியிருக்கீங்க? பின்னால் அதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குதுன்னா, ஆக்சுவலா வந்து அவங்க ஏடிஎம்கே ஒரு மாதிரி பேசுறாங்க, நேற்று ஜெயக்குமார் ஒரு மாதிரி பேசியிருக்கிறாரு. பொறுத்திருந்து பாருங்கள். பொறுத்திருந்து பாருங்க சொல்றீங்க. பட் எவ்வளவு நாள் ஆகும், எத்தனை மணி நேரம் ஆகும்? நல்லதே நடக்கும். இரட்டை எலெக்ஷன் தொடர்பாக விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அது கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை வச்சிருக்கீங்களா தேர்தல் ஆணையத்தில்? நல்லதே நடக்கும். என்ன மாதிரியான கோரிக்கைகள் சொல்றீங்க? அது 250 பக்கத்தை எப்படி சொல்ல முடியும்? நல்ல வேல்யூபிள் பாயிண்டா இருக்கு. அது சீக்கிரம் அதை சொல்லக்கூடாது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்த இதெல்லாம் நம்ம சொன்னோம்னா உங்களுக்கு தெரியும், விதிகள் இருக்கு. எந்த மாதிரியான குடும்ப கட்சியினர்கள்லாம் வந்து திமுக இணைஞ்சிட்டு இருக்காங்க? எந்த மாதிரியான குடும்ப கட்சியா இருக்குது? எல்லா கட்சியிலும் குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றீங்க. எந்த மாதிரியான உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே நீங்களாம் போயிட்டு மீடியாவில் போயிட்டு தான் இருக்கீங்க. என்ன நடக்குது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நான் சொல்ல தேவையில்லை. நான் கிட்டத்தட்ட 53 ஆண்டுகள் இருக்கிறேன். என்னை யாரை இயக்க முடியாது தனிப்பட்ட முறையில். நீங்க ஒரு பூத்த அரசியல்வாதி, எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரியும். உங்களை மட்டும் இயக்குனது எப்படி பாக்குறீங்க? அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. மனோஜ் பாண்டியன் அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ, அவரும் வந்து திமுக போய் இணைஞ்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவருடைய விருப்பம். எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி கருத்து தெரிவிச்சிருக்காரு. குடும்ப ஆதிக்கம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அது எது மாதிரியான ஆதிக்கம் செலுத்துறாங்க? எது மாதிரியான பிரச்சனை? மகன் தலையிடுறாரு. அவரோட மைத்தினர் உங்களுக்கு தெரியலாம், டிவிலாம் வந்துட்டு இருக்காரு. அந்த தொகுதிக்குள்ள மாவட்டத்தில் பண்றாரு. நீங்க மருமகன் பண்றாரு. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவருடைய எங்கெங்க இயக்குறாங்கிறது வந்து நீங்க மீடியாவில் இருக்கிறது தெரியாதல்ல. அதுதான் அதை பற்றி சொன்னீங்க. மூத்த நிர்வாகிகளுக்கு அது இடையூறாகுது. அதிமுக முக்கிய தலைவர்கள் ஒவ்வொருத்தரா போய் திமுக இணைஞ்சிட்டு அதிமுக கரைஞ்சிக்கிட்டே வருதுன்னு பார்க்கலாம். எப்படி அது நீங்க தான் முடிவு செய்ய வேண்டும். இதுவரைக்கும் அங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி அணியில் இருந்தவங்க யாராவது உங்க கூட பேசியிருக்காங்களா? ஏதாவது ஒன்று உங்களுடைய கருத்துக்கு ஏதாவது ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? உங்களோட பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்காங்க. யாரா பேசுகிறார் என்பது அவர்களுக்கும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அது வெளிப்படுத்தினா அவர்களுக்கும் ஆபத்து இருக்கு. உறுதியாக. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.